சாமி ஆதியில வேதநாதன் ஆதியிலே வேதநாதன் ஆருள் அம்பலத்தில் ஆடுமைந்தாலும் சோதியிலே மாலையர்க்கு ராமத்து வந்தாமல் இந்த மாலை அடிமுடியும் தேவி காண அம்பலவானருட திருப்பாதை நல்லருவை நானலாக்கி சாமி நந்திதலை குடமாக்கி நெல்வியத்தில் ராமர் பானோ ஏ இருகையில வீசு கோலம் உந்தன் சொல்லை நாங்கள் பாட ஐயா நாங்கள் பாட வந்தருள வேணும் ஐயா வந்தருள வேணும் ஐயா தாயே மாறி மாறி பிறந்த வேளா ஏ சக்தியே மாரியம் எனக்கு தற்காக்க வேணுமா நீ முத்து வரம் பெற்றவே ஏ முத்தாரம் மாலம்பிகை தாயே முன்னால் வந்து அருள் புரி முகம் கொண்டவே நீ முப்புறத்தை ஆண்டவே ஏ சக்தியே முப்பிடான் எனக்கு தற்காக்க வேணுமா காந்தாரி கனக துர்க்கை கதை கருள வேணுமா ஏ துர்க்கை அம்மா பார்வதி துர்க்கை அம்மா பார்வதி தாயே துணை இருக்க வேணுமா தாய வடக்கு முகாம் வந்தவே ஏ அம்பிகைய வடக்குத்தியா வடகாசி அம்பிகை நீ வந்தருள வேணுமா நான் உன்னுடைய திருக்கதைய தொட்ட கதை குறைகள் பாட தொந்தி கணபதியே அருள் புரிவான் நான் படித்த கதை குறைகள் பாட பால சரஸ்வதியே அருள் புரி சொன்ன கதை குறைகள் பாட சொன்ன கதை குறைகள் பாட எனக்கு சொல்லி வரம் நீ தருவாய்
உனக்குதான் நாகலோகபட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் காளியர்கள் 8 பேர்களுமே நாகலோகபட்டணத்திலே பிறந்த போது அவள் அம்பிகை 8 பேர்களும் ஒருத்திய பார்த்தா ஒருத்திய பார்க்க வேண்டாம், மாரிய பார்த்தா முப்பிடாதிய பார்க்க வேண்டாம், முப்பிடாதிய பார்த்தா முத்தாரம்மனை பார்க்க வேண்டாம், காளியம்மாளை பார்த்தா கருமாரிய பார்க்க வேண்டாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு போல ஒரே முகம் அச்சா காளியர்கள் 8 பேரும் பிறந்திருக்க இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைகளுக்கு கும்புத்தேனையே கொடுத்து சிறப்பாக வளர்த்து வந்தார்கள். அப்ப கும்புத்தேனை கொடுத்து சிறப்பாகவே வளர்த்து வரும்போது இந்த பிள்ளைகள் 8 பேரு இப்படி வளர்ந்து கொண்டிருக்க கையிலே பார்வதாதேவி பார்த்தார். சக்தியின் அம்சத்திலே நாகக்கண்ணிக்கு 8 பிள்ளை கொடுத்தோம். இதனை பற்றி சிவபெருமான் அவர் மனதிலே என்ன நினைக்கிறார்? என்ன நினைக்கிறது தெரியணும்ல. இவ்வளவு தேவையா தாத்தா? அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணையும் வளர்த்து கொண்டிருக்க பார்வதா தேவி கைலாசத்திலே சிவபெருமானிடத்துல இந்த ஆண்டவன் இவ 8 பேர்களையும் பற்றி தெரிந்திருக்கிறாரா? இந்த இறைவனுடைய மனதிலே என்னவாக இருக்கு? நம்ம சக்தியின் அவதாரத்துல தானே பிள்ளைய கொடுத்தோம். இந்த மகிமை என்னவென்று சிவபெருமானுக்கு தெரிய வேண்டும். நம்ம தங்கச்சியை பத்தி நம்ம கணவர் என்ன நினைச்சு வச்சிருக்காரு, மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியணும். அப்ப தெரியணும்னா என்ன செய்யணும்? அவரை பார்த்து லேசா ஏதாவது கேட்கணும். கேட்போம். அப்ப இந்த பார்வதாதேவி சிவபெருமானிடத்திலே தங்கைமார்களை பத்தி ஆண்டவனிடத்திலே நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு கைலாசத்துக்கு வந்தார். அதனால ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமானை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே, நான் உங்களை பிரிந்திருந்த கலைப்பை தீர்ப்பதற்கும் 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது. சிவபெருமானும் படியிழந்து வந்ததனாலே இருவேர்களின் கலைப்பை தீர்ப்பதற்காக சொக்கட்டங்கால் மண்டபத்திலே நாம சோவிபுரத்தி விளையாடலாமா? சொக்கனும் பார்வதியுமாக என்றென்றைக்கும் விளையாடக்கூடிய விளையாட்டு. அதான் சொக்கட்டங்கால். நம்ம வீட்டுல எல்லாம் நீ கூட ஒரு காலத்துல சொன்னியே, மத்தியானம் அங்க ஒரு விளையாட்டு நடந்துச்சு. அங்க பிறகு இங்க இருந்த மாலையெல்லாம் கலத்தி கொண்டு போய் ஒரு கல்ல வச்சு அதுக்கு சாத்தி ஒருத்தன் அட்டைப்பட்டியை வச்சு மேல அடிச்சான். 2 பேரும் சாமி ஆடனா. இங்கேயும் கொடை நடந்திருக்கு, அங்கேயும் கொடை நடந்திருக்கு. பிறகு அப்ப இந்த பகவானும் பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபுரத்தியே விளையாட வேணும் என்று ஆண்டவனும் பார்வதியும் மண்டபத்திலே வந்து நின்று சோவிபுரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணும் என்று தூசி மெத்தை வைத்து மெத்தையின் மேல் அமர்ந்து பகவானும் பார்வதியும் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் விளையாடினார்கள். அப்போ விளையாடி கொண்டிருக்க பார்வதாதேவி பார்த்தார். இந்த இறைவனாகிய பகவானிடத்துல நம்ம எப்படி கேட்கலாம்? ஆண்டவங்கிட்ட நேரடியா கேட்டா நம்ம கிட்ட சிவபெருமான் நாமலை பதில் சொல்ல மாட்டார். அதனால ஆண்டவங்கிட்ட நம்ம காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லுவோம். அப்படி என்று அவர் சொக்கட்டங்கால் ஆடும் போது பகவான் சொக்கட்டங்கால் ஆடும் போது சொக்கனுடைய இடமதியில ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவா பகவான் அடியாளோட வார்த்தை கேளும். ஈரேழு உலகம் எல்லாம் இறையளக்க போகும்போது நீங்க
நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வாரீங்க. சரி. அப்படி படியிழந்து வரும்போது என்னுடைய அழகை போலவே நீங்க இவ்வுலகத்திலே பார்த்தது உண்டா? நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு எடுத்துருவோம். சண்டையில உங்ககிட்ட கேட்கல, என்ன மாதிரி அழகு பண்ணி எங்கேயும் பார்த்தீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்வது? சிவன் உலகமெல்லாம் படியிழக்க போனா கோடான கோடி மக்களை பார்க்கிறீர்கள். ஆமா. அதுல யாராவது சரி என்னை விட அழகிலே சிறந்தவராக இருக்கிறார்களா? இருக்கார்களா அப்படின்ன உடனே சரி அப்ப சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? பார்வதி அழகா இருக்கியான்னு ஆண்டவங்கிட்ட கேட்டா எனக்கு படி இழப்பது வேலையா பெண்ணும் பார்ப்பது வேலையா? நான் புரோக்கர் வேலையை பார்க்க. நீ புரோக்கர் வேலைக்கு போன இல்ல கேட்க சட்டைக்கும் வேட்டைக்கும் பொருத்தமா இருக்கு. பக்கத்துல ஒரு பைய கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கணும். நீ கேட்டதுக்கு அப்படித்தானே பதில் சொல்ல முடியும். நீ வந்து படியளந்துட்டு வந்தீங்களா என்ன இது அது ஏன்னு கேட்டா நான் பதில் சொல்லுவேன். பெண்கள் வந்து அழகா இருக்கான்னு கேட்டா அப்ப நான் புரோக்கர் வேலையா பார்க்கணும். சரி நீங்க ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாரம் 5 மணிக்கு எழுந்திருச்சு படியளக்க போறோம்னு போறீங்க. சரி காடெல்லாம் சுத்தி படியளந்துட்டு ஆமா எல்லா மக்களையும் பாக்கீங்க வாரீங்க. சரி சாயந்தரமான கைலாசம் வாரீங்க. ஆமா அதனால என்ன போல அழகுள்ள பெண்கள் யாரையும் பாத்தீங்களான்னு கேட்டேன். அப்ப இந்த சிவபெருமான் பார்வதியின் மனதை தெரிந்து கொண்டு சரி ஏ பார்வதி என்ன நீ எதனால கேக்குறேன்னு இறைவனுக்கு தெரியும். எனக்கு தெரியும். அழகா இருக்கியான்னு நீ கேக்குறிய அம்மா. ஆமா சிவபெருமான் உன்னை விட அழகிலே சிறந்தவர்களை நாம் பார்த்தேன். அப்படியா? யாரு தெரியுமா? யாரம்மா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கன்னியும் பெற்ற திருமக்கள். ஒருவரல்ல இருவரல்ல அம்பிகை 8 பேர்களும். அடேங்கப்பா. சில வீட்டுல கேட்பாங்க என்ன தீபாவளிக்கு பட்டு புடவை புது புடவை எடுத்தாங்கன்னா சரி அந்த புடவை கட்டிக்கிட்டு வந்து ஆமா கணவன் கிட்ட கேட்பாங்க எப்படி என்னங்க இந்த சீலை நல்லா இருக்கா அப்படின்னு கட்டி மனைவி கேட்பா கணவன் கிட்ட. சரி அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படி இந்த சீலை நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆமா அதை விட்டுட்டு இந்த சீலை நீ கட்டுறதை விட ஆமா தங்கச்சி கிட்ட சூப்பரா இருக்குன்னா என்ன சொல்லுவா? நல்லா வெஞ்சாமரைட்டு அடிப்பா பரவி அப்படி ஆயிப்போம் கதை. சரி சரி அதனால இந்த பார்வதாதேவி இடத்திலே ஆண்டவனாகிய பகவான் அடியே அம்மாயே பார்வதாதேவி ஆமா உன்னை காட்டிலும் உன் தங்கைமார்களே அழகிலே சிறந்தவளாக இருக்கிறார்கள். அவள் எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணுக்கான பெண்ணழகி. ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கொண்ட மயிலழகி அவ கண்ணுக்கு கண்ணழகி முக்கு வடிவழகி அவ முக்கழகா முழியழகா முகத்தினோட திருவழகா அவ செந்தூர பொட்டலை அவ வங்கி நல்ல தலையலை ஏ வாடாமல்லி பொட்டலை போற நல்ல தலையலை தலையலை குங்குமுக அவ குங்குமுக புருவங்க அவளுக்கு எடுத்தானி மூக்கல வேப்பையில செயலில வேல்
கண்ணம் ஏ தாமரை இதழு போல தையலரின் கண்ணம் அவ உரியாத தேங்கா போல உமையவளின் காதல் நார் உரியா தேங்கா போல நாயகியா காதுரேன் என் தாயான வட குத்தியாள் கோவை பழம் செய்யலில கோவை பழம் செய்யலில அவ கோமதியா உதடரகா பத்து நல்ல விரல பச்சிரம் பதித்ததை வாய்த்த பத்து நகமழ சித்தூடு கை கடைந்ததை சேலை கட்டும் அவ சேலை கட்டும் ஆண்டவன் சிவபெருமான் 8 பேர்களையுமே ரொம்ப அழகாங்க. அடேங்கப்பா அடியே பார்வதி அவ 8 பேரின் அழக மாறி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மாறி அழகை போல் மாநிலத்தில் யாரும் இல்லை. வடகாசி அம்மா அழகை போல் நான் வையகத்திலே பார்க்கவில்லை அம்மா கிடையாது. அவ முகத்தழக பார்த்தா 3ஆம் பிறை செயலை போல தலைமுடிய பார்த்தா தலைமுடி ஒரு பாகமோ ஒரு முழமோ அது போக அரைச்சான மிச்சமும் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கால பெண்களுக்கு முடி நல்லா ஓடி வளர்ந்துருக்கு. ஆனா இப்ப யாருக்கு அப்படி இருக்கு? இப்ப ஆளை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஓடி வளர்ந்துருக்கு. முடிய பார்க்க முடியலன்னா குடிச்சு இழுத்தா கையோட வந்துரும். ஓஹோ, ஒட்டு முடியா? பிறவே சரிதானே. நீளமான முடியெல்லாம் இப்ப பார்க்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதுக்கு தான் ஒட்டு முடி வச்சு பின்னணும். அதானே.
அந்த வளரணும்னா தானா இயற்கையா வளரணும். சரிதானே? இயற்கையா வளர்ந்தா தான் முடி. ஆமா. அது ஏகப்பட்ட ஆளுக்கு இருக்கத்தான் செய்யுது. சரி. ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாணதான் இருக்கு. அதேதான் வளர மாட்டேங்குது. இப்போ உள்ள பெண்களுக்கு தான் ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாண முடி. சரி. அதையும் தேய்ச்சி கழுவ 2 சீயக்காய் பொடி. சரிதானே? அவ குளிச்சிட்டு முடிச்சிட்டு வந்தான்னா என்னாகும்? அந்த கூந்தல் காத்தாடியில காய மாட்டுக்கு. அப்படியா? தெருவுல வந்து இருக்க ஆளு ஒரு வீடு பாக்கி இல்லாம ஊர் புறணி பேசி முடிச்சான்னா காஞ்சிரும் பாத்துக்கோ. நீ என்ன ஒரு வீடா போய் பேசிட்டு சோறு உங்கனியா குழம்பு வச்சியா கூட்டு வச்சேன் தீ மூட்டுனியா ஆமா அப்படின்னு கேப்பா. அப்படி உள்ள என்ன செய்யுது அப்படிம்பா. நீ காத்த கழிச்சிடாத. ஆமா நான் இப்பதான் சோத்த பிங்கிட்டு அப்படிம்பா. சரிதானே? உன் வீட்டுக்காரன் எங்க 10 நாள் ஆளே காணும் அப்படிம்பா. வெளியூர் போயிருக்கான். அவனையா நீ கேட்க? அதானே அப்படிம்பா. வந்தனா உன் ஜோலியை மட்டும் பார்த்துட்டு போ. சரி அதானே அவனை பத்தி கேட்க இவளுக்கு என்ன வந்திருக்கு? அவ ஜோலியை பார்க்க வேண்டியதானே? 10 நாள் சண்டை போடுவோம் 10 நாள் மேக்க போவோம் கலக்க போவான். சரி அவனை பத்தி நீயே கேட்க அப்படிம்பா. உனக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்பா. பல பிரச்சனை ஆகி போகும். அடுத்த ஆள் பேச்ச பேசக்கூடுமா? வந்தனா ஜோலியை பத்தி என்ன செய்யல எதுன்னு போக வேண்டியதானே? நம்ம உண்டா வேலை உண்டான்னு இருக்கணும். புருஷனை பத்தி கேட்க இவளுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? அப்ப இப்படி ஒரு வீடு இல்லாம ஊர் புறணி பேசினான்னு வையி. சரி 2 வீட்டுல ஏச்சு கேப்பா 2 வீட்டுல காபி குடிப்பா 2 வீட்டுல சாப்பிட்டே வந்துருவா. அதேதான் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா. இந்த வளவளான்னு பேச ஊர் புறணி பேச வெளியே போகாம இருக்க மாட்டா. முடியாது நாயை கேட்ட மாதிரி கேட்டாலும் சொல்லி கேட்க மாட்டா. பழக்க விட்ட வாங்கி நிக்காது. அது ஒரு பழக்கம் பாத்துக்கோ. வீட்டுக்காரியா மழை பெஞ்சாலும் சரி புறணி பேசணும் சோளவை தூக்கி தலையில கவத்திக்கிட்டு அடுத்த வீட்டு போய் பேசிட்டு தான் வருவா. சுவளவை தூக்கி தலையில போட்டுக்கு போனோம்னா அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாத்துக்க. அவனுக்கு புறணி பேசணும்னா மண்டையே வெடிச்சு போகும்பா. அப்படிலாம் இருக்காங்க என் பொண்டாடி சேர்த்து. அப்படியா? ஆமா. சரி அதனால இவ 8 பேரும் முடி அழக பார்த்தாலே ஆண்டவன் சிவபெருமான் ஒரு பாகமும் ஒரு முழமும் அது போக அரைச்சான்னு மிச்சம் இருக்குடி அவ கூந்தலு. உனக்கு என்ன முடி அப்படியா இருக்கு? அப்படியா இருக்கு? என் தாயாகப்பட்ட வடக்குத்தியா வடகாசி அம்மாளுக்கு சரி என்னும் எப்பேறுபட்ட அழகு தெரியுமா? இளமாலம் தண்டு போல இளம்பாலம் தண்டு போல அவ கால் 2 காளியர்கள் 8 பேரும் அவ பாம்பின் படத்தை போல ஆதத்தோட திருவழகா அம்பிகையா 8 பேரும் ஆமவோடு செயலில அருமமக பாதம் 2 அருமமக பாதம் 2 அவள் காமையோடு செயலி அவ அருமமக பாதம் 2 தாயான வடக்குத்தி அம்மாளுக்கு நகத்தை பார்த்தா நகங்கள் மட்டுமே பவளம் மாறி பல மின்னுது. அவ கை விரல் நகம். அவ சிரித்தாளோ அவ சிரித்த அவ பல் வரிசையை பார்க்கவே 16 கண்ணு வேணும்யா. சிரிச்சா போதும். கண்டிப்பா ஆமையா பேசும்போது சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. சரிதான். பல்லு அழகா இருந்தா ஆமா அழகு இல்லைன்னா நினைச்ச முடியும் பல்லு சரியில்லை நினைச்ச முடியும். அதை பத்தி நீர் பேசலாம் ஐயா. மூடி தான் பேச பல்ல பத்தி பேச உனக்கு தகுதி இல்ல. எனக்கு தகுதி கிடையாது உண்மைதான். என் பல்லு ஆரம்பத்துல நல்லா தான் இருந்துச்சு. நானே தகுதியை மாத்தி வச்சிருக்கேன். உங்க பாட்டியாதான் என் பல்லு போயிட்டு. பாட்டி என்ன செஞ்சா? பாட்டியை பத்தி இப்ப பேசாத. வேண்டாமோ? ஆமா சரி. பாதவதி 10 வருஷத்துக்கு முன்னாடி சரி உங்க வீட்டுல நீங்க எப்ப தீபாவளி எப்ப தோசை போடுவீங்க இட்லி போடுவீங்க? நாங்க நல்ல நாள் திங்க நாளைக்கு போடுவோம். வாரத்துக்கு 2 வாட்டி போடுவீங்களா? ஆமா. எங்க வீட்டுல அப்படி கிடையாது. என்ன? வருஷத்துக்கு 1 வாட்டி தான் நாங்க இட்லி போடுவோம். சரி. என் பொண்டாட்டி இட்லி போட்டான்னா என்னைவா எனக்கு விடிய தூக்கம் வராது. நானோ எப்படி எப்ப காலையில விடியும். சரி இட்லி அவிச்சு சாப்பிடணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
ஆமா தூக்கமே வராது. சரி ஏன்னா இட்லி தோசை மேல அவ்வளவு ஆசை எனக்கு. அவ பிரியம். ஆமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போடுதாங்க. ஆமையா அதனால ஒரு வருஷம் இப்படிதான் ஆடிக்கு சரி இட்லி போட்டிருந்தா. சரிதான் ஒரு பக்கம் அரிசி. சரி உடனே காலைல நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஆமா நல்லா புதுசா ட்ரெஸ் போட்டு சரி ரெடியா இருந்தேன். ஆ என் பொண்டாட்டி தோசை கலத்துக்கு அடுப்புல வச்சா. சரிதானே அவன் எள்ளு பொடி இடிச்சு வச்சிருக்கா. சரி தேங்காய் சட்னி வச்சிருக்கா. சரிதான் தக்காளி சட்னி வச்சிருக்கா. சரி சாம்பார் ஒரு பக்கம் வச்சிருக்கா. சரி நெய் வேற ஒரு பக்கம் வச்சிருக்கா. அது வேற தோசை கலத்துக்கு அடுப்புல வச்சா. சரிதான் தோசையை சுட்டு சுட்டு போட்டா. சரிதானே நான் முதல் ஆளாந்து சாப்பிடுதேன். சரி 21 தோசை சுட்டு போட்டா. ஏங்கப்பா ஆமா 21 தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி இடையில என் பேத்தியா வந்தா. ஆ பாட்டி எனக்கு தோசை அப்படின்னா. சரி நீ ஓரமா உட்காரு. ஆ தாத்தா சாப்பிடட்டும். சரி சாப்பிட்டு முடிச்சணும் தாரேன் என்ன ஆ அப்படின்னு என் பேத்தியாட்ட சொன்னா என் பொண்டாட்டி. சரி என் பேத்தியா ஓரமா போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. சரிதானே நான் 21 தோசை தின்னுகிட்டு இருக்கேன். ஆ 22வது தோசைக்கு கல்ல எண்ணெயை தடவிட்டு சரி சட்டியில ஆப்ப மாவை கோரணா. சரிதானே சட்டியில கரெக்ட்னு சத்தம் வந்துச்சு. ஐயோ என்னடா அது வம்பா போச்சு. ஆ மாவு இல்லையே. மாவு முடிஞ்சு போச்சு உனக்கு ஆமா அப்படின்னு லேசா எட்டி பார்த்தோம்ல. ஆமா சட்டாப்பை கொடுத்து ஒரு இடி இடிச்சுட்டா. சரிதானே ஆமா நீ உணர்வு இல்லாம சாப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை அடிக்கத்தானே செய்வா. உடனே மனுஷன் ஒரு பக்கம் அரிசி நான் தோசைக்கு போட்டிருக்கேன். சரி உன் உடம்புல உணரலாம 21 தோசை தின்னுட்டு இருக்க சரிதானே அப்படின்னு ஒரு இடி இடிச்சு ஒரு தென்னு தண்ணி விட்டா. அப்புறம் பல்லு வந்து கேடு. அன்னைக்கு போல பல்லுதான் இடம் விழுந்த பல்லுதான். ஆ அதுக்கடுத்து தோசைக்கு போடணும்னு சொல்லிட்டான்னா சரி அடுத்த வாரம் தோசைக்கு போடணும் அப்படின்பா. ஆ நான் உடனே மூட்டையை கட்டி ஊற விட்டு கிளம்பிடுவேன். சரிதானே உண்டான வழி போயிருக்காரு பல்லு போயிட்டு ஆ நம்ம கண்ணை கெடுத்தாலும் கெடுத்துருவா சரி அப்படின்னு ஒரு வாரம் கழிச்சு தான் 2வது வீட்டுக்கே வருவேன். அப்போ உன் பல்லுக்கு இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. பிளாஸ் பேக் இருந்து பாத்துக்கோ. ஆனா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா வடகாசி அம்மாளுக்கு அப்படி அல்ல. அப்படி கிடையாது. முத்துக்கட்டி கோர்த்ததை போலவே 32 பல்லு. பல்லு அழகு அப்படி அழகு. பதைக்கம் கட்டி கோர்த்ததை போல் பக்கம் 16 பல்லு. பல்லு பல்லு ஈச்சங்கா செயலிலே இடைகாவி பல்வரிசை. பல்வரிசை கோவை பழம் செயலில் கோமதியால் உதடழகு. உதடு அழகு. இப்பேற்பட்ட அழகா இருக்காளே இவளுக்கு முன்னால நீலாம் ஒரு அழகா பார்வதி. அடேப்பா வடகத்தி அம்மா அழகுன்னு சொன்னாங்க. ஆ ஆனா இப்பேற்பட்ட அழகுன்னு ஆமையா நீ சொல்ல போய் தான் தெரியுது. சரிதானே சாதாரணப்பட்ட அழகா ஆ அப்பேற்பட்ட அழகு நீலாம் என்ன அழகு அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே சரி அப்பந்தான் ஆதிபரா சக்தியான பார்வதா தேவி பார்த்தா. என்ன செய்கிறாள் இன்னைக்கு என் தாயாகப்பட்ட காளியர்கள் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். சரிதான் அப்ப இந்த வயசுலேயே ஆண்டவை இவ்வளவு அழகா பேசினார்னு சொன்னா ஆமையா நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்து இவ வயதுக்கு வந்த பெண்ணா இருந்தான்னா அட்டகாளி 8 பேர்களும் நாளைக்கு வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அவ இதுல இருந்து இன்னும் ஒரு மடங்குல அழகா இருப்பா. இதோட பன்மடங்கு அழகா இருப்பா. அப்ப ஆண்டவே ஒருவேளை என்ன மறந்தாலும் மறந்து விடக்கூடாது. அழகா கண்டு அங்க போயிடக்கூடாது. அதனால இனி இந்த இறைவனை 8 பேரையும் பார்க்க கூடாது. கூடாது. ஆண்டவனுக்கு தெரியாமல் கைலாசத்திலே கொண்டு வந்து காளியர்களை வைக்க வேணும் என்று பார்வதி இறைவனை அழைத்து ஆண்டவா பரம்பொருளே நான் கையிலே தன்னம் தனிமையாக இருப்பதனால 7 8 எனக்கு தோழி பெண்கள் வேணும் ஐயா. எனக்கு எப்பேற்பட்ட தோழி வேணும் தெரியுமா? கைபிடிக்க தோழி வேணும். கைபிடிக்க தோழி வேணும். கைபிடிக்க தோழி வேணும். தோழி வேணும். கால் பிடிக்க தோழி வேணும். ஐயா கால் பிடிக்க தோழி வேணும். சாமி வெற்றிலை சுருள் மடிக்க வெற்றிலை சுருள் மடிக்க சுருள் மடிக்க விதவிதமா தோழி வேணும். ஐயா விதவிதமா தோழி வேணும்.
விளையாட பாவையர்கள் எனக்கு வேணும் சீவி வாரி தலை முடிக்க சீவி வாரி தலை முடிக்க தலை முடிக்க சிங்காரமா தோழி வேணும் ஐயா சிங்காரமா தோழி வேணும் எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு 7-8 தோழி பெண்கள் வேணும் நான் சீவி வாரி தலைமுடிக்க சிங்கார தோழி வேணும் கோரி மல்ல தலைமுடிக்க எனக்கு கோமதியால் தோழி வேணும் இறைவா தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் பாண்டியாட்டம் விளையாட பாவையர்கள் எனக்கு வேணும் ஏய் பார்வதி திடீர்னு 8 தோழி பெண்ணு கேட்டா நான் எங்கடி போவேன் அண்டவா தோழி பெண்ணுன்னா நீங்க அங்க இங்கன்னு அலைய வேண்டாம் நாகலோக பட்டணத்தில் இருக்கிறாளே எனது தங்கைமார் 8 பேரும் அவளை கொண்டு வந்து நீங்க எனக்கு தோழி பெண்களா கொடுத்தா போதும் அப்படின்ன உடனே அப்ப சிவன் பார்த்தார் பார்வதி உன் தங்கைமார்கள் 8 பேர்களையும் நான் கொண்டு வந்து எடுக்கணுமானா அவளை எடுத்து வருவது என்னால முடியாத காரியம் பார்வதி உங்களால முடியாதுன்னு சொன்னா பிறகு யாரால முடியும் நான் எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு எப்பொழுதும் இல்லை அம்மா நான் போய் எடுக்கணும்னு போனா நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைக்கு காவலாக இருப்பார்கள் காவலாக இருக்கும் போது நான் 8 பேரை எடுத்துட்டு வந்தா அவங்க 2 பேரும் என்ன போட்டு தள்ளிட மாட்டாங்க உனக்கு நான் புருஷனா வர முடியாது அவ 8 பேரையும் எடுக்கணுமானா உங்க அண்ணன் இருக்காரு பாரு கோபால கண்ணே அவர் வந்தாத்தான் 8 பேரையுமே எடுக்க முடியும் நாக்குட்டி இருக்கோருங்க ஆமா நாக்குட்டி குட்டி போட்டுருக்கும் ஆமா குட்டி போட்டுருக்குன்னு சொன்னா சரி ஒரு குட்டியை போய் தொட்டுற முடியாது கரெக்ட் தொட்டாச்சுன்னு வைங்க பாயிண்ட் பிடிச்சி ராமா அந்த மாதிரி யாராவது விட்டு கொடுப்பாங்களா மெத்த பிள்ளை எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் அதான் முத்தாருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க அது 10-8 போட்டுருக்கும் குட்டி அது மனுஷன் மட்டும் இல்ல மனுஷன் குட்டி போட்டாலும் சரி நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி சரி ஆடா இருந்தாலும் சரி அது குட்டி நம்ம எடுத்து வர முடியாது அது மாதிரி நாகங்கள் வந்து அங்க வந்து குழந்தைகளை பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால எடுக்க முடியாது நாய் குட்டி போட்டாலும் கிட்ட போக முடியாது நாகத்துக்கிட்ட போக முடியுமா ஒரே போட போட்டு தள்ளி பொட்டப்புற தள்ளி செத்து போயிரு அதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் பெற்றெடுத்த பிள்ளையை எடுப்பது என்னால முடியாது அம்மா அதனால அவர்கள் 8 பேர்களையும் கைலாசத்திற்கு எடுத்து வரணுமானா உங்க அண்ணனை வரவழைத்து அவரை போய் எடுத்துக்கொண்டு கைலாசத்துக்கு வர சொல்லு அப்படின்னு உடனே அப்ப ஆட்டு வண்டி சம்மதித்து பார்வதி அண்ணன் ஆகிய கோபால கண்ணனை அழைக்கிறார் அண்ணா அண்ணா கோபால அண்ணா கோபால ஆயிர் குலம் காத்தவன் அச்சுதனை பச்சை மால் பார்க்கடலில் பள்ளிகூர் பரந்தாம வாருமை அலைகடலில் பள்ளிகூர் அரிதாம வாருமை திருப்பார்கடல் பள்ளிகூர் பார்வதி அழைக்குகின்ற சத்தம் அண்ணாவை கேட்கலை ஈஸ்வரின் அழைக்குஞ்ச என் பேரும் அங்கேக்கலை கோமதி நாளை குஞ்சத்தோ
நாமம் கேட்கலை கூட நம்புறக்கலை கூட்டு பால் உன்னலை ஒன்னா நாம்புறக்கலையா கலையா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.